ஹாய் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே பிரதோஷங்க. சரி, பிரதோஷத்துக்கு சிவன் கோவில் போகலான்னு பிளான் பண்ணணும். அப்படி பார்த்திங்கன்னா, நான் இங்கே பஞ்சாபில் பட்டான்கோட்டில் இருக்கேங்க. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் காட்கன்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்குங்க. சரி, அங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். இது வந்து ஹிமாச்சல் பார்டருங்க. எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நான் இருக்கிற இடத்துலேருந்து 16 கிலோமீட்டரில் ஹிமாச்சலோட பார்டரு, பஞ்சாப் பார்டர் ரெண்டுக்கும் நடுவில் இந்த கோவில் இருக்குதுங்க. ரொம்ப அழகான இடங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த கோவில் நாங்கள் என்ட்ரு ஆகும் போதெல்லாம் பயங்கரமாக மேகம் கருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, இனி மழை வரப்போகுதுன்ட்டு சரி ஃபஸ்ட்டு நம்ம தரிசனம் முடிச்சிடலான்ட்டு உள்ளே போனோங்க. இது பார்த்திங்கன்னா லிங்கம் பாருங்கள் 2ஆக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பாருங்கள், பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று குட்டியாக இருக்கு இல்லையா, அதாவது சிவன் பார்வதி 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்க ஹிஸ்ட்ரி. இது வந்து மகா சிவராத்திரி அப்போ இந்த கேப் தெரியுது இல்லைங்களா, அது வந்து ஜாயிண்ட் ஆகிடுமா. சரி, நான் மகா சிவராத்திரி அப்போ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் சரி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் பயங்கர மழைங்க. அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. சரி, நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சிவன் கோவில் வந்திருக்கோம். வந்த இடத்துல மழைன்னொன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா வெயில் தாங்க இருந்தது. கோவில் வந்து ரீச் ஆனவுடனே மேகெல்லாம் கருப்பாயிடுச்சு. சரி, நம்ம மழை நல்லா வரப்போகுது, ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு போனோம். தரிசனம்லாம் முடிச்சுட்டு கீழே இருக்க கோவிலுக்கு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், அப்புறம் சிவன் பார்வதி தனியாக லிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் ராதர், கிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் இருந்தது. சரி, தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் பார்த்தா மழை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்ல மழை. இந்த ஒயிட் கலர் டைல்ஸில் தண்ணி நிறைய போகுதுங்க. ஆனால் கேமராவில் எனக்கு சரியாக தெரில. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கோயில் ரொம்ப அமைதியாகவும் அழகாக இருக்குது. இந்த கிளைமேட்டு. உங்களால் வர முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தடவை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.